أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சூரத்து முல்க், அதாவது 29வது ஜூஸிற்குள்ள விளக்கங்களை பார்ப்பதற்கான நேரத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளியிருக்கான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுல ரொம்ப டீப்பா ஆழமா பார்க்க போறதுனால ரொம்ப வேகமா முடிக்க முடியாது. நம்ம பொருள் உணர்ந்து பார்ப்போம். ஏன்னா இந்த சூறா ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு சூறா. குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் ஆயத்துக்களுமே நமக்கு முக்கியமானதுதான். ஆனாலும் அதிலும் சில சூறாக்கள் சில வசனங்கள் நமக்கு சிறப்பு பெற்றுதான் இருக்கும். அதுல சூரத்துல் முல்க் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு குர்ஆன் வசனங்களோட போலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் சூரத்துல் முல்க்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஒரு வசனம் தான். முதல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தினுடைய அர்த்தம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதற்கே இன்னைக்கு நேரம் பத்துமா அப்படின்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சரிங்களா? சூரத்துல் முல்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 67வது அத்தியாயத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 1-30 வசனங்கள் இருக்கு. சரிங்களா? சூரத்துல் முல்க் அப்படிங்கிறது மக்கி சூரா. அது 30 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்துல, நபித்துவம் கொடுத்திருக்கக்கூடிய ஆரம்ப காலத்திலேயே இந்த சூரா அருளப்பட்டது. சரிங்களா? அவங்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது இல்லைங்களா? கிடைச்சதுக்கு உடனே ரொம்ப கொஞ்ச நாள்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா முல்கை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்ன சூரத்தன் ஃபில் குர்ஆனி 30 ஆயத்தன் ஷஃபாஅத் லில் சாஹிபிஹா ஹத்தா குஃபிர லஹ். நிச்சயமாக குர்ஆனில் 30 வசனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆயத் இருக்கிறது. அது உங்களுக்காக நாளை என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்சீட் பண்ணும். அதாவது உங்களுக்காக என்ன பண்ணும்? இன்டர்சீட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம் நம்ம? வாதாடும், நமக்காக பரிந்துரை. எக்ஸாக்ட்லி, மாஷா அல்லாஹ். பரிந்துரை பண்ணும். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆனில் 30 ஆயத்துக்களை கொண்ட ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அது உங்களுக்காக நாளை என்ன பண்ணும்னா உங்கள் பாவங்களை மன்னிக்கும் வரை அது பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் கிட்ட. சோ அந்த சூரா எது அப்படின்னா தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். நமக்காக நிறைய விஷயங்கள் அங்க பரிந்துரை பண்ணக்கூடியதா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன விஷயங்கள் பரிந்துரை பண்ணல. ஏதாவது ஞாபகம் இருக்கக்கூடிய 1-2 விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஹஜருல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜருல் ஹஜருல் அஸ்வத். ஓகே, வேற? குர்ஆன் பரிந்துரை செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்வது. மாஷா அல்லாஹ். வேற? நம்முடைய தொழுகை எல்லாம் சாட்சி சொல்லுங்க. 70க்கும் மேற்பட்ட அப்படிங்கிற ஒரு இது நம்ம பார்த்திருக்கக்கூடிய 30வது ஜூஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் அதுல என்னென்னங்கிறத திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்காக பரிந்துரை பண்ணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இப்போ இந்த சூரா ஆக்சுவலா குர்ஆன் அப்படிங்கிறது நமக்காக பரிந்துரை பண்ணும். அதுல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஆல் இம்ரான் சொல்லியிருப்பாங்க, சூரத்துல் பக்ரா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே போல சூரத்துல் முல்க் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில
நமக்காக வாதாடும். யாருக்காக அப்படிங்கறதையும் பின்னாடி நமக்கு சொல்லியிருப்பாங்க. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, தபாரகல்லதி பியதிஹில் முல்க் அப்படிங்கிற இந்த சூரா உங்களுக்காக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அல்லாஹ்விடம் அது என்ன பண்ணும், பரிந்துரை பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் இதை ஓதுகிறார்களோ, ஓதுகிறார்னா இப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஓதுறோம் அப்படின்னா இந்த ஒரு தடவை ஓதுறதுனாலயான்னு கேட்டா கிடையாது. தொடர்ச்சியாக யார் இதை ஓதிக்கொள்கிறார்களோ, அதாவது தொடர்ச்சியா ஓதக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஓதுனேன் இன்னொரு நாளைக்கு ஓதல அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? தொடர்ச்சியாக. அப்போ ஒன் ஹூ ரிசைட்ஸ் இட் ரெகுலர்லி, யார் இதை தொடர்ச்சியாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது என்னன்னா இது உங்களுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வாதாடும். எப்படின்னா, யார் இதை ஓதுகிறார்களோ அவர்கள் இந்த சொர்க்கத்திற்குள்ள நுழையிற வரைக்கும் அதுக்காக என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட இது பரிந்துரை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. எப்படி? இந்த தபாரகல்லதி பியதிஹில் முல்க், யாரை இதை ஓதுகிறார்களோ தொடர்ச்சியாக ஓதக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யும். அதே போல இதை ஓதக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் அல்லாஹ் கிட்ட இந்த சூரா என்ன பண்ணும் அப்படின்னா பரிந்துரை செஞ்சுட்டே இருக்கும். சரிங்களா? அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக தபாரகல்லதி பியதிஹில் முல்க் மற்றும் அலிஃப் லாம் மீம் என்ற சஜிதா, சூரா சஜிதாவில் இருக்கக்கூடிய இந்த 2 சூறாக்களை ஓதாமல் அவர்கள் தூக்கத்திற்கு செல்ல மாட்டாங்க. சோ தொடர்ச்சியாக ஒரு மனிதன் இந்த சூறாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதக்கூடிய வழமை உள்ளவராக இருந்தான்னா அவங்க யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஓதுதல் என்பது ஒரு நன்மை. அதை பின்பற்றத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தினுடைய நன்மையை நான் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த சூரா எப்போ அவர்களுக்காக பரிந்துரை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மறுமை நாளில். எந்த மறுமை நாள்ல? அந்த மறுமை நாள் பயங்கரமானதா இருக்கும். அந்த நாளில் அவர்களுக்காக அவங்க சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கப்படுவதற்கு, அதே போல அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் இந்த தபாரகல்லதி பியதிஹில் முல்க் என்கின்ற சூரா அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்யும். ஒன்று, ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா முல்க் மற்றும் சூரா சஜிதாவை அவர்கள் ஓதாமல் தூங்கியது கிடையாது. 2, சுன்னாவை பின்பற்றியது. சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக இந்த வகுப்பின் மூலமாக விளக்கங்களை தெரிவதோடு அதனை மனனம் செய்வதற்கான முயற்சிகளும் இன்ஷா அல்லாஹ் நம்ம மேற்கொள்ளணும். சரிங்களா? சோ யார் வேணா உங்க இஷ்டப்படுறவங்க நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷன். யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறீர்கள், யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றியதற்காக நாளை மறுமையில் கௌசர் தடாகத்தில் அவர்கள் கையால் நீரை வாங்கி பருக வேண்டும் என்று விருப்பம் கொள்ளக்கூடியவர்கள் மட்டும் இந்த சூறாவை மனனம் செய்தால் போதும். மற்ற சகோதரிகள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாறு போல என்ன பண்ணலாம், பண்ணாம இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கு, சூரத்துல் முல்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கபூர் வேதனையிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக அது இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சோ ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அந்த சூறாவினுடைய அர்த்தத்தை புரிந்து அதனை தொடர்ச்சியாக ஓதுவதன் மூலமாக அவன் என்ன செய்யப்படுகிறான் அப்படின்னா, அந்த சூறாவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவன் ஞாபகப்படுத்த ரிமைண்ட் பண்ணிக்கிறான். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய இந்த படைப்பு, இந்த பிரம்மாண்டம் இப்படிப்பட்டதாக இருக்கு. அதை உணர்ந்த மனிதன் அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய செயல்பாடுகள் மாறும். ஒரு விஷயத்தை புரியும் பொழுதுதான் நமக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய செயல்கள்ல மாறுபாடு ஏற்படும், அதாவது மாறுதல்கள் ஏற்படும். அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் கபரினுடைய வேதனை இல்லாமல் ஆக்கி வைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. சோ எத்தனை சிறப்புகள் பாருங்க, இந்த ஒரு சூறாவுக்கு அவ்வளவு சிறப்புகள். இப்ப நம்ம எல்லாம் செய்யக்கூடிய பாவங்கள் இதற்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்மளுடைய ட்ரையல், நம்ம வேதனைகள் கபூர்லயே ஸ்டார்ட் ஆயிருது, கபூர்ல நம்ம தப்பிக்கணும். அதே போல நம்ம மறுமையில போய் அங்க போய் நமக்காக ஒருத்தவங்க பேசுறாங்கிறது அதுல தப்பிக்கணும், சொர்க்கத்துக்குள்ள நம்ம போகணும், சுன்னாவை பின்பற்றதின் மூலமாக கௌசர் தடாகத்துல நமக்கு நீர் கிடைக்குது. இவ்வளவு சிறப்புகள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, சூரா முல்கினுடைய அந்த பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த சூறாவினுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? சோ முல்க் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். முல்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிக்கம், அதனுடைய சொந்தக்காரங்க, அதுக்கு எல்லா அதிகாரம் உள்ளவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வாகி அவன் ஒருவனே. சரிங்களா? டொமினியன், கின்ஷிப், அத்தாரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சோ அனைத்திற்கும் உரியவனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா அல்லாஹ் ஒருவனே. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சூறாலையும் பார்த்தோம், குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அனைத்திற்கும் அவன் ஒருவனே. ஆனா இந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்திற்கு உரியவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஒருவனே. அவன் தான் யாரு? மாலிக். முல்க்குங்கிற வார்த்தை என்னது? ஆதிக்கம், ஆட்சி அதிகாரம் எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்ப மாலிக் அப்படிங்கிறது யாருன்னா அரசன். முல்க் மாலிக். மாலிக் என்பது அரசன். மாலிக்கல் முல்க். இந்த முல்க் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒட்டுமொத்த ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் அரசன் யாரு? இன்னைக்கு நிறைய மன்னர்கள் இருக்காங்க இங்க. அந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் யார் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சோ மலக அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் முல்க். சரிங்களா? மலக, மலக என்கின்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான் என்னது? முல்க். சரிங்களா? அதே போல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கு நிறைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த பெயர்களை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சூறா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இந்த முல்க் என்பது, இந்த ஆட்சி அதிகாரம் என்பதற்கு என்பது யாருக்கு உரியது? இப்ப அல்லாஹ்வோடது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் அவனோட ஆட்சி அதிகாரத்திலிருந்து கொடுக்கணும்னு அவன் விரும்புறானோ அவனுக்கு தான் அவன் வந்து கொடுப்பான். யாருக்கெல்லாம் இவன் ஆட்சி அதிகாரத்துல இருந்து கொடுக்காம தடுக்கணும்னு நினைக்கிறோனோ அது அவனோட இஷ்டம். புரியுதுங்களா? நீ ஒருத்தர் ஒரு அரசர் எடுத்துக்கிட்டாரு, இல்ல ஒரு வீட்டுல தலைவெடுத்தாலும் அவர் நினைச்சாதான் நான் வாங்கி தருவேன், அவர் மனசு வச்சாதான் அவர் சம்பாதிக்கிறதுனால வாங்கி தர முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுனாதான். அதனால இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்குவோம். எந்த ஒரு விஷயம் நடக்குது நடக்காம போகுது அப்படின்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட ஆட்சியில இருந்து நமக்கு தர்றதும் தராததும் அவனுடைய விருப்பம். ஒரு இதை தடுத்துட்டானா அவன் தரல, அவனோட இது. ஏன் பணம் நான் சம்பாரிச்சதுங்கிற வார்த்தையே நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய முல்கிலிருந்து அவன் மாலிக்காக, அரசனாக அவன் நாடியதை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறான். அவன் தர்றதுதான் நமக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கோம்னா அவன் எனக்கு இது தரணும்னு சொல்லி நாடி இருக்கான். சோ இதை மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் பொறாமைப்படக்கூடிய விஷயம் நம்மளை விட்டு போயிடும். அவன் அல்லாஹ் வந்து மாலிக். அவனோட முழுக்குல இருந்து அந்த இருக்கக்கூடிய மனுஷனுக்கு, ஏத்த வீட்டுக்காரனுக்கு அவன் பெரிய வீடு தந்திருக்கான். அது அவனுடைய நாட்டம். அதுல போய் அவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி பொறாமப்பட்டேன்னா அவனோட அந்த தரது நான் வந்து என்ன பண்ணுது? சந்தேகப்பட்டதுக்கு சமமானது. சோ அது நம்மை அழிவில் இட்டு செல்லும். சரிங்களா? சோ ஆட்டோமேட்டிக்கா அவனோடது அவன் தர்றான், நம்மளோடதுல இருந்து அவங்க எடுக்கல, ஏமாத்தல இல்லைங்களா? சோ அல்லாஹ் கிட்ட இருந்து தரதை வந்து நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முல்க் புரிந்ததா? முல்க் என்பது ஆதிக்கம், ஓனர்ஷிப், அதிகாரம் எல்லாம் சொல்லலாம். அந்த முல்கிற்கு உரியவன் யார்? மாலிக். சரிங்களா? நம்மெல்லாம் யாரு? மம்லூக். சரிங்களா? முல்க் ஆட்சி அதிகாரம், மாலிக் அரசன், மம்லுக் நம்மெல்லாம் அவனுடைய அடிமைகளாக நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மலகூத்து குல்லி ஷை, சூரத்து ஜுமர்ல வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அனைத்திற்கும் உரிமையாளனாக இருக்கிறான். இந்த வானம் மற்றும் பூமியினுடைய அனைத்து சாவிகளும், ரகசியத்தினுடைய சாவியும் அவங்ககிட்ட தான் இருக்கு. சரிங்களா? அவன் அரசன், அவன் தான் எல்லாத்திற்கும் தலைமையானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சூரத்து ஜுமர்ல நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கு. இப்ப நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்கு. உம்முல் கிதாப், அதுக்கப்புறம் வந்து ஷிஃபா தரக்கூடியது, அதே மாதிரி வந்து சூரத்து ஹம்து, நிறைய அந்த மாதிரி இருக்கும். அதே போல இந்த சூரத்துல் முல்கிற்கு வந்து என்னன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌபா அப்படிங்கிற ஒரு பெயரும் சொல்லப்பட்டிருக்கு இந்த முல்குக்கு. இன்னொன்னு வந்து இன்னொன்னு வந்து மானிஆ சூரத்து. இது வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா இதுல வந்து இந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம இது பண்ணணுமான்னு கேட்டா இந்த பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. பின்னாடி வந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் தான். அதே போல அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ், அறிஞர்கள், அப்புறம் இமாம்கள், இவங்க தான் இதற்கு வந்து பெயர்கள் வந்து வச்சாங்க. அதாவது அந்த சஹாபாக்கள் தான். ஏன் அப்படின்னா
இந்த ஒவ்வொரு குரானினுடைய இந்த இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்கதான் இந்த பெயர்கள் வச்சாங்க. சரிங்களா? அதனால இந்த பெயர்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அது என்ன சூரா, அது என்ன உட்கருத்து உள்ளது அப்படிங்கறதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பேர். சரிங்களா? சோ பரா சூரா அல் மானிஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத பெயர்கள் அதுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து சூரத்துல் முனாஃபிகூன்ல நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வானம் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா புதையல்களுக்கும், சரிங்களா, அப்போ அது யாருக்கு திரும்ப திரும்ப இதேதான் வருது நம்ம. சோ இதுல மெயினா இந்த சூறால என்ன சொல்ல வர்றாங்க, என்ன உட்கருத்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாரு மிக சிறந்தவன், ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சூறாவில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சதுதான், ஈஸியா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் அல்லான்னு சொல்லிடுவானா, உள்ள ஆராய்ந்து பொதிந்து நம்ம போனோம் அப்படின்னா அது நமக்கு தலையில என்ன மண்டையில அடிச்ச மாதிரி கொஞ்சம் உரைக்கும். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மஅரிஃபா, அல்லாஹ் யாரு அப்படிங்கிறத அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சூறா தான் இந்த சூறா. சரிங்களா? அல்லாஹ் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவன் தனித்தவன், அவன் நிலையானவன், அவன் சமதா இருக்கான், அவன் பொறுமையுள்ளவனா இருக்கிறான், அவன் கஃபூர் மன்னிப்பவனாக இருக்கிறான், பஷீராக இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகரிஃபா, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறாங்கிறது ரொம்ப நுணுக்கமான முறையில சொல்லியிருக்காங்க. அவன் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை உடையவனாக இருக்கிறான், அவனுடைய உயர்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய வல்லமை என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது, அவனுடைய சக்தி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சூரத்துல் முல்க்ல நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். சரிங்களா? சோ இந்த ஜூஸ், இந்த 29வது ஜூஸினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு கருத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீனை என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்றதுக்காக, தீனை என்ன பண்ணணும்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்ப எப்படின்னா, அன்சார் ஆஃப் அல்லாஹ், அல்லாவிற்கு உதவியாளர்களாக இருக்கிறவங்க தான் அன்சார், அல்லாவினுடைய அன்சாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஜூஸ் 29வது ஜூஸினுடைய நமக்கு என்ன உட்கருத்து, என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, நம்ம இந்த தீன் இருக்கு, அல்லாவினுடைய தீன் இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி உதவி பண்ணணும், எப்படி உதவி பண்ண முடியும் சொல்லுங்க சிஸ்டர். இந்த தீனுக்கு நம்ம எப்படி உதவி பண்ண முடியும்? நம்மளோட உதவி தேவையா? அதையும் அதுக்கும் பதில் சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க அட்மிட் பண்ணி சொல்லுங்க. இந்த தீனிற்கு, மார்க்கத்திற்கு நம்மளுடைய உதவி தேவையா? தேவைங்க சிஸ்டர். எப்படி தீன் உதவி மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட். சோ நம்மளுடைய உதவி இல்லாமலே அல்லாஹ் அவனுடைய தீனை நிலைநாட்ட முடியும். ஆனாலும் நம்மீதான கடமையாக இது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு தெரியும், அவங்களுடைய இறுதி பேருரையில கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் நிற்கக்கூடிய இடத்துல போய் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடம் இருந்து ஒரு ஆயத்து உங்ககிட்ட கிடைச்சாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பது என்பது உங்கள் மீதான கடமையாக இருக்கிறது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரே ஒரு வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்த ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சா கூட அதை மற்றவர்களுக்கு நீங்கள் எத்தி வைக்கணும். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறுதி பேருரையில 1 லட்சம் மக்கள் நின்றிருந்தாங்க. அங்க கூடி இருந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அறிஞர்களா? அவர்கள் எல்லாம் கற்று தேர்ந்து எழுத படிக்க தெரிந்த மனிதர்களா? கிடையவே கிடையாது. எல்லாம் எழுத படிக்க கூட தெரியாதவங்களாதான் இருந்தாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், நான் சொன்னதுல நீங்க ஒரே ஒரு ஆயத்தையாவது தெரிஞ்சிருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க. இப்போ இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்றாங்க, யார் ஒரே ஒரு விஷயத்த பத்தி கத்துக்கிறாங்களோ அவர்களே அறிவுடையவர்களாக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்த, ஒரு 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 பிரச்சனையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கத்துக்கிறாங்க. அப்போ அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அதுவே அவர் அறிவுள்ளவர் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது என்று இமாம் அஹ்மத் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. சோ இது ஒவ்வொருத்தவரும் மீதான கடமையாக இருக்கிறது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய நேரத்தெல்லாம் நீங்க ஃபேமிலி டைம் எல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக நீங்க எடுக்கிறீங்களே சிஸ்டர் கிளாஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இது உங்களுக்காக என்பதை விட என்னையே நான் மறுமையில் நரகத்திலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு செயலுக்காக, ஒரு சுயநலமா கூட இருக்கலாம். நீங்க, நான் அல்லாஹ் கிட்ட போய் நாளைக்கு நான் பதில் சொல்லணும், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எத்தி வச்ச விஷயம் பல்லிகு அன்னி வலவ் ஆயா சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்னோட நேரத்தெல்லாம் நாமத்திரம் கத்து நாமத்திரம் நல்லா இருக்கிறது கிடையாது இல்ல. அப்ப அவங்க சொன்ன விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சுயநலத்தினால் தான் இந்த விஷயத்த நான் செய்யறேன். அதற்கான தகுதியையும் அதற்கான நேரத்தையும் அதற்கான பரக்கத்தையும் அதற்கான ஆற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
என்னுடைய எண்ணம் நேர்த்தியாக இருந்ததுனால தந்திருக்கான். அந்த நேர்த்திங்கிறது வார்த்தை கூட சொல்வதற்கு தகுதியானவளாக நான் கிடையாது. அல்லாவே புகழனைத்திற்கும் உரியவனாக இருக்கிறான். புரியுதுங்களா? அப்போ இது ஒவ்வொருவரின் மீதான கடமை. சோ இந்த ஜூஸ் நம்ம படிக்க போறப்ப நம்ம முதல்ல வச்சுக்கிற நியத்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அன்சார், அல்லாஹ்வினுடைய அன்சாரிகளாக, இந்த தீனிற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நான் கத்துக்கிறேன், நான் மனப்பாடம் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு பேச தெரிஞ்ச வரைக்கும் ஒருவருக்காவது நான் தாவா இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவளாக இருக்கணும். சரிங்களா? அப்போ எல்லா அறிஞர்கள் தான், தெரிந்தவர்கள் தான் சொல்லணும், அவங்க எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, படிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு வேலையே கிடையாது. சொன்ன மாதிரி இறுதி பேரலிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய 1,00,000 நபர்களும் அவர்கள் அறிஞர்களாக கிடையாது. ஆனால் அவர்கள் மனிதர்களாக இருந்தாங்க. சோ ஒவ்வொரு மனிதரின் மீது இது கடமையான விஷயமாக இருக்கிறது. சரிங்களா? சோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பாஸ் இட் ஆன். இது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்வது என்பது. சரிங்களா? சோ இந்த ஜூஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற இந்த கட்டாயமான ஃபர்தான முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீதாக என்ன பண்றான், ஞாபகப்படுத்திட்டே இருக்கான். இந்த சூரா படிக்கிறப்பெல்லாம் நமக்கு அதுதான் என்ன பண்ணும்னா வரும். சரிங்களா? சோ இந்த சூறாவினுடைய இன்னொரு தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாவா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சரிங்களா, குர்ஆனை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது ஒரு கட்டாயம். தாவா இலல்லாஹ், அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பது. சோ இதுதான் பொதுவான வசியா. இந்த மாதிரியான ஒரு அட்வைஸை தான் இந்த ஜூஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ ஒரு மனுஷன் இப்ப நம்ம எல்லாரும் நம்ம சொல்லிட்டோம், எல்லாரும் அல்லாஹ் அல்லாவின் பக்கம் அழைங்கப்பா, தாவா பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரையாவது மாத்துங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப எப்படி போய் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ் யார் என்பதை நாம் தெரிந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால தெளிவா போய் என்ன சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னா, அதை பத்தின எந்த ஒரு ஞானமுமே இல்லாம ஒரு காஃபிர் போய் ஒரு இஸ்லாத்தை பத்தி டக்குன்னு சொல்ல முடியுமானா முடியாது. அல்லாஹ்வை பற்றின எந்த ஞானமுமே அவருக்கு கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரியாது, இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அடுத்தவர்களுக்கு தாவா பண்ணுவதற்கு முன்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மெயினான விஷயம் என்னன்னா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன். சரிங்களா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஜூஸ் 29 எக்ஸ்டென்சிவ்லி, அதாவது அதிகப்படியாக விரிவாக மாரிஃபா, அல்லாஹ் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு என்னது தெரியப்படுத்தி ஆர்வம் ஊட்டி மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அழைப்பதற்கான அந்த பொறுப்பை நமக்கு நினைவுபடுத்தி என்ன பண்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நகர்த்தி செல்றான். சரிங்களா? சோ இந்த சூரத்துல் முல்க் என்பது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தாவா பண்றது எப்படி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நம்ம எப்படி நம்மளை நரகத்திலிருந்து காத்துக்கொள்வது, நம்மளுடைய வேதனையிலிருந்து காத்துக்கொள்வது, சுன்னாவை எப்படி பின்பற்றுவது, நிறைய விஷயங்கள் இதுல படிப்பினை வந்துட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சோ அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. கு அன்ஃபுஸகும் வ அகீலகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள். எப்படி? உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு எட்டி வைப்பதின் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காடு, தாவா அப்படின்னா வெளியில போய் ஏத்து வீட்டுக்காரவங்க, சொந்தக்காரவங்க, ரோட்ல போறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கிடையாது. தாவா என்பது எங்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, உங்களுடைய உட்சுவரு, உங்க வீட்டுக்குள்ள. எப்படி? அப்போ சூரத்து நூஹ்ல பார்த்தோம் அப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு அவங்களுடைய ஒவ்வொரு நாள்ல வெளியில போறப்ப மறைமுகமாக வெளிப்படையாக எல்லாம் சொல்றாங்க. சோ அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அத முதல்ல சொல்லணும் அப்படிங்கறதான் இங்க சொல்ல வராங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்க, அன்ஃபுஸகும் வ அஹீலகும் வ அஹ்லீக்கும் நாரா, அஹ்லீக்கும் நாரா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நான் சொர்க்கத்திற்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆசையோடு என்னுடைய குடும்பத்தினரையும் நான் அழைத்து செல்லக்கூடியவளாக இருப்பேன். அப்ப என்ன பண்ணணும், உடனே போய் இன்னைக்கு வீட்டுக்காரர் வந்தோடனே பாத்தீங்களா நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ்ங்க நான் படிச்சிருக்கேன், அது எப்படி எந்த முறையில தாவா பண்ணணும் அப்படிங்கறதே நம்ம கத்திருக்கோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கிட்ட போய் சொல்றப்ப அல்லாஹ் எப்படி நீங்க தாவா பண்ணணும், எப்படி பேசணும், முன்னாடி எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் எடுத்து சொல்றப்ப மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டைரக்டா கிளாஸ்ல இருக்கிறப்போ, ஏன்னா என்னுடைய அணுகுமுறை என்பது என்னன்னா, இது அல்லாஹ்வோட சட்டம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக
அப்படியே என்னுடைய தோரணை ரொம்ப கடினமானதாக இருக்கும். அல்லாஹ் எனக்கு வந்து அதை லேட்டரா உணர வச்சான். நீ எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சொல்லக்கூடிய துணி என்பது, குரல் என்பது வளமை ரொம்ப முக்கியமானது. இல்லைங்க இப்படிங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளைந்து குலைந்துதான் நம்ம சொல்ல முடியும். முஸ்லிம்கள் கிட்டே நீங்க எடுத்துக்கிடுங்க, 5 நேரம் தொழுது நோன்பு வச்சு குரான் தினமும் ஓதுறவங்க கிட்டே போயிட்டு அவங்க அன்னைக்கு உட்காந்து குரான் ஓதிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு, குரான் ஓதிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அஷர் நேரத்திற்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு ஆளா போய் அங்க சொல்றேன், அம்மா நீங்க வந்து அஷர் தொழுகலையா அப்படின்னு கேட்டோன்னா திரும்பி வேகமா, ஏன் எனக்கு தொழுக தெரியாதா, எனக்கு நான் தொழுதது இல்லையா, நான் 5 நேரம் தொழுகையாளி தானே, நீ எனக்கு சொல்லணும்னு அவசியமா அப்படின்னு தான் கோவப்படுவாங்க. நல்லா பாருங்க, நன்மை செய்து கொண்டிருப்பவர்கள்கிட்டயே போய் நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னா கோவப்படக்கூடிய ஒரு உலகம் தான். அப்படிப்பட்ட நிலை தான் மனிதர்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு இபாதத்துக்களும் செய்யாமல் அல்லாஹ்வினுடைய பாதையில் வராம இருக்கவங்கிட்ட போயிட்டு நீ வந்து இங்க பாரு இந்த மாதிரிலாம் நீ தொழுகா வந்தேன்னு வச்சுக்கோவேன், நீ நரகத்துக்கு போயிரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? போ, நீனா அல்லாவா பெரிய, நீ அல்லா பக்கத்து வீடா, இப்படிதான் வரும் வார்த்தைகள். சரிதா? சோ என்னைக்குமே ஒரு மனுஷனை திருத்தணும், அவனுக்கு வந்து அல்லாஹ்வினுடைய அந்த கலாமை எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு முறை இருக்கு. நம்மளுடைய குரல் துணி, நம்ம வந்து அவங்களை அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே மென்மையானதாக இருக்கணும். சரிங்களா? ஃபிரௌன் என்பவன் எப்படிப்பட்டவன், அவன்கிட்டயே போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வியாதான் கேட்க சொன்னாங்க. இது உங்களுக்கு தெரியுமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது மாறிடுமா அப்படின்னு இந்த கேள்விகளாகத்தான் வந்ததை தவிர, நம்மளாம் இன்னைக்கு ஆர்டர் போடுறோம், இதை செய்யலைன்னா உனக்கு அதுதான் பாரு அல்லாஹ் நரகத்துல அப்படி போடுவான், அப்படிதான் ஈஸியா வருது வாயில. சுப்ஹானல்லாஹ். நம்ம ஒரு 4 விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க மாதிரி நம்ம பேசக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விஷயம் பணிவு. சோ அந்த பணிவு நம்ம தாவா செய்யும் பொழுது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அது எந்த ஒரு பலனையும் தராது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? சோ இந்த சூரா நமக்கு எவ்வளவு விஷயங்களை நினைவுபடுத்துகிறது என்பதை நம்ம என்ன பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து முஸ்லிமாக மாறிய பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்த, அல்லாஹ் வந்து ஒருத்தன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு வந்து அவங்க பெரிய ஞானியாக ஒரு அறிஞராக ஆகணுங்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க இஸ்லாத்தை தழுவிய உடனேயே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குன்னு போய் பல மக்களை சந்தித்து என்ன பண்றாங்க, தன்னிடம் நான் முஸ்லிமான விஷயத்த சொல்லி அவங்க கையில பிடிச்சு சொல்லி, இது வந்து அவங்களோட கடமை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க பூரணப்படுத்தினாங்க, பரிபூரணமா என்ன பண்ணாங்க எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்டவன் அப்படின்னு அல்லாஹ்வினுடைய மகரிஃபாவை பத்தி சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய உயர்வை பத்தி சொன்னாங்க. சோ இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. நிறைய பேர் கிளாஸ்ல எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலா கண்ணீர் வடிச்சிட்டு, அல்ஹம்துலில்லாஹ்ப்பா எனக்கு இந்த கிளாஸின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி கொடுத்துட்டான் அப்படி இப்படிங்கிறதை புலம்புவதை விட அல்ஹம்துலில்லாஹ், அது நமக்கு இந்த கற்றுக்கொள்வதற்கான முக்கியமான நோக்கம். இன்னைக்கு நம்மள எல்லாரையும் தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னா இன்னொரு பொறுப்பும் இருக்கிறது. இது உன்னுடன் முடிவதற்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிய விஷயமும் அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்ட விஷயமும் அதுதான். அவன் நினைத்தால் அவனுடைய தீனை அவனே பூரணப்படுத்தக்கூடியவனா இருப்பான். ஆனாலும் நம்மை படைத்து நம்மை சோதிப்பதற்காக இந்த தீனை நீ எடுத்து சொல்லு, எப்படி சொல்றேங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சோதனையாக வச்சிருக்கான். சோ அப்படிப்பட்ட நிலையை மனசுல ஏந்திக்கோங்க. நம்ம கிட்ட பெரிய ஒரு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை என் பிள்ளைய நான் நல்லா வளர்க்கலன்னா நாளைக்கு அல்லாட்ட போய் நீ எப்படி பதில் சொல்லுவியோ அதே போல, என் கணவனுக்கு நான் எப்படி கட்டுப்படலையோ அதை நீ அல்லாட்ட போய் எப்படி பதில் சொல்லுவியோ அதே போல இந்த தீனை அல்லாஹ் என் கையில கொடுத்திருக்கான், அது அதனுடைய பொறுப்பை மற்றவர்களுக்கு நான் சொல்லாமல் போனேன்னா அதுக்கான கேள்வியும் பயங்கரமானதாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக, நான் செய்வதை பெரிய விஷயமா இல்லாம இதே போலதான் நம்ம எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. எனக்கு பேச தெரியலப்பா, உங்களை மாதிரி எனக்கு பேச வரலப்பா, உங்களை மாதிரி எனக்கு இது கிடையவே கிடையாது. உங்களுடைய சக்திக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய சக்திக்கு எது முடியுமோ அந்த தாவாவை செய்யுங்க. ஏனால் உங்கள் மீதான நம் மீதான ஃபர்தானது கட்டாய கடமை. பண்ணுங்க பண்ணான்னா கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சோ அல்ஹம்துலில்லாஹ். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். முல்க் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப நம்ம பார்த்திருக்கோம். முல்க் என்பது, சோ இதனுடைய வர்ச்சியூஸ், இதனுடைய நன்மைகள் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை நம்மள கபர் வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. நமக்காக பரிந்துரை, தொடர்ச்சியாக ஓதுபவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாஸ்போர்ட்டா வந்து இது இருக்கிறது. 4வது, தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக நாம் இதை
என்ன பண்ணணும், ஓதக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ அதே போல பாத்தீங்கன்னா இன்டர்செஷன், அதாவது பரிந்துரை பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். என்னன்னா, யார் எல்லாம் குர்ஆனை ஓதி அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ, சரிங்களா, அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்குள்ள வைப்பான். சரிங்களா? எதெல்லாம் எல்லாம் தடுத்திருக்கானோ அதை செய்யாம இதையெல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கானோ அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்துல வைப்பான். அப்போ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதோடு மட்டுமன்றி அவர்கள் குடும்பத்தை சார்ந்த 10 நபர்களை அவர்கள் சொர்க்கத்திற்கு எடுத்து செல்வது, அதாவது தான் குடும்பத்துல இருக்கக்கூடிய இன்னொரு 10 பேர் வந்து நரகத்திற்கு உரியவங்களா இருப்பாங்க. அப்போ யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய இந்த சட்டத்தை ஓதி அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு 10 பேரை நீங்க என்ன பண்ணலாம், சொர்க்கத்துக்கு எடுக்கக்கூடிய பரிந்துரையை செய்வதற்கான தகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்றான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். புரிந்ததுங்களா? சோ இது திருமீதியில பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்க இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பரிந்துரை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல பரிந்துரை பண்றதுக்கும் நமக்குன்னு சில தகுதிகள் வந்து இருக்கணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணணும்னா அவங்க போய் அவங்களுடைய அத்தா அம்மாவுக்கே பரிந்துரை பண்ணிருக்கலாமே. அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம பார்த்திருக்கலாமே. நாளைக்கு அவங்க 2 பேரும் வந்து நரகவாசிகள், அவங்க முஸ்லிம்கள் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்காக பரிந்துரை பண்ணிருக்கலாமே, பண்ணல. சோ பரிந்துரை பண்ணுவதற்கும் என்பது ஒரு தகுதி இருக்கணும். தகுதி என்பது என்ன, அவர் முஸ்லிமாக, அவன் குர்ஆனை ஓதியவராக, அதைப்படி பின்பற்றி நடக்கக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? இன்னொரு விஷயம் இந்த சூறாக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தபாரகல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அவனை புகழ்ந்தவனாக அவன் ஆரம்பிக்கிறான். சரிங்களா? தபாரக், பரகா, பரகா அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா தபாரக் அப்படின்னு வருது. சரிங்களா? பரக்கத்துனா என்ன, பரக்கத். சரிங்களா? சோ அவனை புகழ்ந்தவனாக போற்றியவனாக இந்த சூறாவை அவன் ஆரம்பிக்கிறான். இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்கு பெயரளவிலும் சரி செயலளவிலும் சரி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஒரு காரணத்தினாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறத என்ன பண்றாங்க, தடை செய்யறாங்க. பெயர்கள் கூட வைப்பதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பெயர்கள் வைக்க கூடாது. சில பேர் வச்சிருக்க பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து புகழக்கூடியதாக இருக்கும். தெரியுங்களா? சோ அந்த மாதிரி பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஒருத்தவங்க பர்ரா அப்படிங்கிறவங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பர்ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேர்வழி, ரைச்சுவஸ். அதாவது ரைச்சுவஸ்னா எக்ஸாக்டா தமிழ் மீனிங் என்ன பண்றது, அவங்க வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப நேரான பாதையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியின் பெயர். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை ஜுவைரியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. சின்ன பொண்ணு, லிட்டில் கேர்ள் அப்படின்னு மாத்தினாங்க. சரிங்களா? அப்போ இத மாதிரி யால, பரக்கா, பரக்கா அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க நிறைய பேர். பரக்கத், பரக்கா. சரிங்களா? என்ன மாதிரி பேர்லாம் வைக்க கூடாதுன்னு தடுத்தாங்க. யால அப்படின்னா உயர்ந்தவள், பரக்கா அப்படின்னா பிளஸிங், அஃப்லா ஜெய் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, யாசர் அப்படின்னா வெல்த் ரொம்ப பணக்காரனா இருக்கிறது, நாஃபி அப்படின்னா. இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் என்னன்னா மனிதனுக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த பெயர்லயே தன்னை புகழக்கூடிய அளவிற்கான ஹோமே, அந்த பெயர்ல கூட அவங்களை என்ன பண்ணா அவங்க புகழ்ந்து கொள்ள கூடாது. அப்படிப்பட்ட பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தடுத்திருக்காங்க. சரிங்களா? நபி அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அவனை புகழக்கூடிய வண்ணமான நிறைய பெயர்கள் வந்து இருக்கு இல்லைங்களா? சோ ஓகே, இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இப்ப நம்ம வந்து அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்றோம். 99 அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு 99 திருநாமங்கள் மட்டும்தான் இருக்கிறதா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. இல்ல அதற்கு அதிகமாவே இருக்கிறது. எஸ், எக்ஸாக்ட்லி, மாஷா அல்லாஹ். அதற்கும் அதிகமாகவே இருக்குது. ஆனா குர்ஆன்ல நமக்கு குறிப்பிட்டு காட்டுனது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு தொகுப்பாக நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? சோ அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுதான் இதனுடைய இன்ட்ரோடக்ஷன். நம்ம இன்னைக்கு இப்போ சூறாக்குள்ள போலாம்.
தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தபாரக் பரக. சரிங்களா? இப்போ அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதற்கான அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்க? எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான், மேலும் அவன் எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றல் உடையவன். சரிங்களா? எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றல் உடையவன். யாருடைய கையில்? ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்கன்னா, தபாரக் பரக்கா அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப பரக்கத் அப்படிங்கிறது என்னன்னா பாக்கியம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், பிளெஸிங்ஸ், இதெல்லாம் வந்து சொல்லிக்கலாம். எது அப்படின்னா என்னன்னா, எத் அப்படிங்கிறது கை. ஏதி ஹில் அப்படின்னு வந்திருக்குல்ல, எத்துனா கை. சரிங்களா? கை, அல்லாஹ்வினுடைய கை. இப்போ இதுல நம்ம முன்னாடியே நம்ம பார்த்திருக்கப்போ வந்து முஹம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை பார்த்தோம் அரபில். அது என்னது? யாராவது சொல்லுங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ், எக்ஸலன்ட். வஜ். வஜ் அப்படிங்கிறது முகம், கண்ணு பார்த்திருப்போம். அதே போல கை. இந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா உறுப்புகளாக போட்டு தனியா அரபில எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னா குரான்ல எங்கெல்லாம் இந்த வார்த்தை வருகிறதோ அப்ப நம்ம அந்த இடத்த ஈஸியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கான இது நோட்டு நீங்க தனியா அதுக்கு போட்டுட்டு அதுல பாக்ஸ் போட்டு உறுப்புகளை, ஃபார் எக்ஸாம்பிள் கண் அப்படின்னா இது, முகம் என்றால் வஜ், கை என்றால் எது, எது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா எழுதி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? சோ தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். முல்க் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆட்சி, அதிகாரம். அப்போ ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. யாருடைய கையில்? பாக்கியவான். தபாரக்கல்லதி பரக்கா அப்படின்னு சொன்னேன்னா, பரக்கத் பொருந்தியவனுடைய கையில் இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. சரிங்களா? பரக்கத் பொருந்தியவனுடைய கையில் அப்போ ஆட்சி அதிகாரம் என்பது என்னன்னா இருக்கிறது. அவன் பாக்கியவான், அவனுடைய கையில் இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. சரிங்களா? எதிஹில் அப்படின்னா கையில், முல்க் அப்படின்னா ஆட்சி அதிகாரம் யாரோட கையில? அல்லாஹ்வினோட கையில. வ மேலும் ஹுவ அவன் என்ன பண்றான்? அலா குல்லி ஷைஇன் கதீர். கதீர் அப்படின்னா என்னன்னா இந்த குல்லி ஷைஇன் கதீர், அலா குல்லி ஷைஇன் கதீர், இதை மொத்தமாவே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவன் எல்லாத்தையும் அவன் வந்து என்ன பண்றான்? எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிச்சு வச்சுக்கிடுங்க. இது நிறைய இடத்துல வரும் உங்களுக்கு. அல குல்லி ஷைஇன் கதீர். சரிங்களா? அப்போ யாரோட கையில ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கு? அல்லாஹ்வாகிய பாக்கியவானாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. எத் என்பது கையே. அவன் எல்லா பொருள்களிலும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். சரிங்களா? தபாரக அப்படின்னா அவன் வந்து பாக்கியம் பொருந்தியவன். முபாரக். சரிங்களா? முபாரக் அப்படின்னா வந்து யாருக்கிட்ட பரக்கத் பாக்கியம் அதிகமாக இருக்கிறதோ அவன் தான் முபாரக். இதுல இன்னொரு விஷயம், இன்னொரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு உங்களுக்கு ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இதுல நிறைய வரும். சரிங்களா? அதை எழுதி அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்களையும் நீங்க எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒரு பெயரை புரிந்து மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க தொழுகையில இனிமேல் துவா கேட்கிறப்போ நான் வந்து இப்படி சொல்லி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கஃபூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்திருக்கு. கஃபூர்னு என்ன? மன்னிப்பவன். அப்போ நம்ம எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், உன்னை தவிர மன்னிப்பதற்கு தகுதி உடையவன் யாருமே கிடையாது. சோ அந்த மன்னிப்புல கருணை வந்து என்னது? உன்னுடைய கோபம் இந்த கருணையை அந்த மிஞ்சி விட்டது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அந்த அர்த்தத்தை புரிஞ்சோம் அப்படின்னா அவனுடைய திருநாமங்களை நம்ம உச்சரிச்சு துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஆர்கன்ஸ், உறுப்புகளுடைய இதை போட்டு அரபில என்னென்னு எழுதிக்கோங்க. இன்னொரு இதுல போட்டு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் போடுங்க. இந்த இதுல நிறைய பேர் வரும். அந்த ஒவ்வொன்றுக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு பேர் எடுத்துக்கோங்க. இந்த வாரம் நீங்க எடுத்துக்க வேண்டிய பேரை என்ன? மாலிக் எடுத்துக்கங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு இப்ப என்ன பார்த்தோம் நம்ம? இப்ப என்ன பார்த்தோம் சிஸ்டர்? முபாரக். முபாரக் இல்ல, கஃபூர் நான் எடுத்துக்காட்ட சொன்னது. இதுல பார்த்தது என்னது? முபாரக். முபாரக் ஒண்ணு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல எடுத்தது என்னது? மாலிக். சரிங்களா? மாலிக் ஒண்ணு எடுத்துக்கிடுங்க, இன்னொன்னு வந்து முபாரக். சோ இதுக்கு வந்து என்னன்னா இதை புரிந்து இது அர்த்தம் அல்லாஹ் என்ன மாதிரி சொல்றாங்கிறத புரிந்து மியூட் பண்ணிக்கிடுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. சோ உங்களுடைய இரண்டாவது பெயர் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி மாலிக், இரண்டாவது வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா முபாரக்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா முபாரக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரிடம் அதிகமான பரக்கத், யாரிடம் அதிகமான பாக்கியங்கள் இருக்கிறதோ அவனே முபாரக். சரிங்களா? பரக்கா அப்படின்னா என்னங்க? பரக்கத்தா இருக்கு, நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பரக்கத். இந்த பரக்கா அப்படிங்கிற பெயர் கூட நம்ம வைக்க கூடாது. ஆக்சுவலா நிறைய பேருடைய பெயர் பரக்கத் அப்படிங்கிறது இருக்குது, பட் ஆனா அது அறியாமையெல்லாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ பரக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வளர்ச்சி, அதிகரித்து கொண்டே செல்லக்கூடியது. ஆங்கிலத்தை சொல்லணும்னா growth and increase அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பரக்கா அப்படின்னா அது வளர்ந்து கொண்டே, அது கூடிட்டே போகும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே கூடிட்டே போகும். சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூடிட்டே போச்சு அப்படின்னா அது என்னன்னா அதிகப்படியான, அபரிவிதமான அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்வமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பரக்கத்தா இருக்குப்பா அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஆனா பரக்கத்தா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா என்னன்னா அது என்கிட்ட கூடிட்டே போகுது, அபரிவிதமாக கூடிக்கொண்டே போகிறது. அப்ப இது எதை குறிக்கிறது, எதை காண்பிக்கிறது என்றால் பர்ஃபெக்ஷன். அழகா இது கரெக்டா இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த வளமையை காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? சோ பரக தபாரக, தபாரக என்றால் கசீருல் ஹைர், நன்மையினுடைய அபரிவிதமாக இருக்கிறது, அதிகமான நன்மை உடையதாக இருக்கிறது, நன்மை பிறக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது, அது அதிகமான நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இது நமக்கு தேவையான பெனிஃபிட்ஸையும். சோ புரியுதுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு அப்படின்னா தபாரக, பாக்கியவான். அப்ப அந்த தபாரக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நன்மை அதிகமாக, எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மைகள் எல்லாமே அவன்கிட்ட இருந்துதான் வருது. அதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியவன் யார்? இறைவன். சோ தபாரக அப்படின்னா அவன் பாக்கியவான், இஸ் கிரேட்லி பிளஸட். சரிங்களா? அவன் ரொம்ப நேர்த்தியானவன், எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் அனைத்துமே அவனிடம் இருந்துதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா வருது. சரிங்களா? சோ தபாரக அப்படின்னா பரக்கா, பரக்கத் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பரக்கா எதுவா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கு அப்படின்னா எல்லா பரக்கத்தும் யாரிடம் இருந்து வருகிறது? அல்லாஹ்விடம் இருந்து. சரிங்களா? சோ அவன் இந்த தபாரக, யார் அவன்? தபாரகங்கிறது யாரை குறிக்கிறதுனா அல்லதி பியதிஹில் முல்க், யாருடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ, யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த முல்க் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ. வெறும் ஆட்சி அதிகாரம் மட்டும் கிடையாது. முல்க் அப்படிங்கிறது என்னன்னா வெறும் ஆட்சி அதிகாரம் கிடையாது, வானத்தினுடைய ஆட்சி மாத்திரம் கிடையாது, பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் மட்டும் கிடையாது. இந்த 7 வானங்கள் மற்றும் பூமியினுடைய அல்லதி பியதிஹில் முல்க் அனைத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தின் யார் கையில் இருக்குன்னா பாக்கியம் பொருந்திய, பரக்கத் பொருந்திய அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. பரக்கத் எப்படிப்பட்டதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது கூடிக்கிட்டே போகும், அவனை குறித்து எதுவுமே குறைவுங்கிறதே கிடையாது. அல்லாஹ் என்றால் நிறைவு பெற்றவன் தான், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்டவனுடைய கையில் என்ன பண்ணுதுன்னா அவனுடைய கையில் இந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அவன் அனைத்திற்கும் மேலானவனாக, அனைத்தையும் செய்ய வல்லமை மிக்கவனாக இருக்குது. எங்க? வானத்துல மாத்திரம் கிடையாது, பூமியில மாத்திரம் கிடையாது, எல்லாமே அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், ஜின்கள், மலக்குகள், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன தெரியுமோ நம்மளுடைய நினைவுல எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து அவனுடைய அந்த பரக்கத்தில் இருந்துதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா வருது. அப்படிப்பட்டவனுடைய கையில் தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. அதிகமா பயப்படுறவங்க இன்னொன்னு எடுத்துக்கிடலாம், எல்லாமே அவன் படைச்சிருக்கான், எல்லாமே அவனோட கட்டுப்பாட்டுல இருக்கு, அவன் படைத்த தீங்கில் இருந்தும் நமக்கு எப்படி பாதுகாப்பு தரணுங்கிறதையும் நமக்கு சொல்லி தந்துட்டான். பின்ன எதுக்கு நம்ம பயப்படணும்? லைட் ஆஃப் பண்ணணும் குடுகுடுன்னு ஓடுற கேட்டகரியில நானும் ஒரு ஆளு. இருட்டு ஆஃப் பண்ணணும் உடனே பேய் வந்துரும்ல நைட்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தனியா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் பெண்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்திற்கு அவன் எப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லாத வாழ்க்கையை தராங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. சரிங்களா? சோ அலா குல்லி ஷையும் கதீர், அலா குல்லி ஷையும் கதீர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படியே ஒட்டுமொத்தமாவே நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க, நிறைய இடத்துல குர்ஆன்ல வருது. சரிங்களா? சோ இந்த பாக்கியம் பொருந்தியவனாக இருக்கக்கூடிய அவனுடைய கையில் தான் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது இருக்கிறது. அவன் அனைத்தையும் செய்வதற்கு வல்லமை உடையவனாக, தகுதி உடையவனாக இருக்கிறான். சரிங்களா? சூரா யாசின்ல 83வது வசனத்துல நம்ம கத்துக்கிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரினுடைய கையில் இந்த எல்லா பொருள்களினுடைய இதுவும் இருக்கிறதோ அவனிடமே அது திரும்பி செல்லக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? சோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிந்து படிக்கும் பொழுது
இந்த வாழ்க்கை என்பது எல்லாமே அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்ச நாளைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு வழிப்போக்கர்கள். நல்லபடியா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்கிறதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு பிரச்சனை பண்ணி புறம் பேசி தேவையில்லாத பொய் பேசி பிரச்சனை பண்ணி எனக்கு தான் இது வேணும், யாருக்கும் கொடுக்க கூடாது, சொந்தத்துக்கு தரக்கூடாது, அக்கா தங்கச்சிகளை செய்யக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் நீங்க பாருங்களேன். எனக்கு 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 வேணும், என் பிள்ளைங்களுக்கு வேணும், நாங்க சேர்க்கணும், அவங்களுக்கு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு கொடுக்க கூடாது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ வரும் அப்படின்னா அவன் தான் எல்லாத்துக்கும் உரிமையானவன். இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். முடிந்த வரைக்கும் அடுத்த அல்லாவை திருப்திப்படுத்தியவனாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம். இவ்வளோ நல்லா நினைச்சு பாருங்களேன். இந்த பிக்சர்ல நீங்க பாருங்களேன், அந்த அந்த இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வானத்துல மேல இருக்கக்கூடிய சூரியன் பாருங்க, சந்திரன் பாருங்க, இந்த கோள்கள் எல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டங்க. நம்ம கனவுல கூட கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பிரம்மாண்டம். அதெல்லாம் படைச்சிட்டு அவன் அரிசில அவ்வளவு அமைதியா வந்து கண்ணியமா வல்லமையா வந்து அமர்ந்திருக்கான். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம அவன் மேல இருந்து நம்மளை பாக்குறப்ப ஒரு எறும்பு அளவு கூட கிடையாது, ஒரு அணுக்கள் அளவு கூட கிடையாது. நம்மளாம் ஏன் இவ்வளோ பெருமை, ஆணவம், இவ்வளோ கோபம், இவ்வளோ வெறுப்பு, ஏன் இவ்வளோ ஆசை, பேராசை? நினைச்சு பாருங்களேன். மனுஷனை வெறுக்கிறது, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவங்களை ரொம்ப கீழா பாக்குறது எல்லாமே உடைஞ்சிரும். அல்லாஹ் யார் அப்படிங்கறத நம்ம உண்மையிலேயே உளப்பூர்வமாக உணர்ந்தோம் என்றால் அடுத்த மனிதர்களை, சக மனிதர்களை கீழ்த்தரமாக பார்ப்பதை விட்டும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்கிற அந்த நிலையை வந்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்திடுவான். சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை உணர்ந்தவர்களாக அல்லாஹ் யார் என்பதை இன்னும் வரக்கூடிய வசனங்களில் மேன்மேலும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அதுல நம்மளுடைய தன்னிலை மறந்து நம்மை மாற்றி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.